வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க புதிய அறிவிப்புகள். புதிய அறிவிப்புகள் என்னென்ன அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் தனி கண்டக்டர் தனி இந்த பணியிடங்களை எப்பொழுது அறிவிப்பு வரும் அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நடந்து முடிந்த 2025 டிசிசி உடைய நியமனங்களில் தடை செய்யணும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நியமனங்கள் ஒட்டுமொத்தமாக தடை செய்யணும். 3274 நியமனங்களையும் அப்படியே தடை செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026 எவ்வளவு காலியிடங்கள் கிடைக்கும்? ஒரு டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 பேராவது மினிமம் தேவைப்படும். கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேராவது மினிமம் தேவைப்படும். ஒரு 14,000 பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எடுக்க போகிறாங்க. அதே போல் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தேவை? டிரைவிங் லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ். இது இருந்தால் மட்டும்தான். டிசிசியில் இந்த ஆண்டும் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவாங்களா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக? இந்த டிரைவர் தனி இல்லைனா கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா, அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. மக்களே கவலையப்பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டைமில் உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. தமிழகம் முழுவதுமே குறிப்பிட்ட அளவு போக்குவரத்து கழகத்தில் ஆட்களுடைய எண்ணிக்கை இனி வரும் நாட்களில் அதிகமாக போகுதுங்க. ஆல்ரெடி 300 பேருந்துகள் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் 300 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இந்த 300 பேருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக உடனடியாக எடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, இனி வரும் காலங்களில் கிட்டத்தட்ட 8000 பேருந்துகளை ரெடியாக இருக்க போகுது. மகளிருக்கு உண்டான அந்த வெற்றி பயணம் திட்டத்தை தொடங்க போறாரு முதல்வர் விஜய் அவர்கள். அந்த பயணத்திட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி உரிய பேருந்து வசதிகள் தமிழகத்துல இருக்கணும். அனைத்து பேருந்துகள்லையுமே இனி பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் ஏசி பேருந்தை பயன்படுத்தணும். ஏசி பேருந்தில் செல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லா கோரிக்கைகள் எல்லாமே இருக்குது. முதலமைச்சர் விஜயும் இதைத்தான் கண்டிப்பாக சொல்கிறாரு. மக்கள் பார்த்தீங்கன்னா ஏசி பேருந்து வரைக்கும் இனிமேல் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிறாரு. போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா 2025 முறைகேடுகள் நடந்திருக்கு. இதுவரை ஒரு வெள்ளை அறிக்கை கூட போக்குவரத்து கழகத்தில் இன்னும் வெளியாகலை. நிச்சயமாக இந்த போக்குவரத்து கழகத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ லாஸ்ட்டாக நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் பார்த்தீங்களா. அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா பார்த்திபுரம் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா, அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பார்த்தீங்கன்னா முறைகேடான பணி நியமனங்கள் நடந்திருக்கு. இந்த முறைகேடான பணி நியமனங்களுக்கு என்ன பதில் சொல்லும் போக்குவரத்து கழகம்? ஓட்ட தெரியாத டிரைவர் எல்லாமே இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பணிமனையிலுமே போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை 2025 நியமனங்களில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் இன்னும் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓடிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கும் அவல நிலை தமிழகத்தில் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உடனடியாக மாற்றணும். தாவேக அரசு பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த மாதிரியான நியமனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிச்சயமா பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்னும் ஒரு சில வாரங்களை எதிர்பார்க்கலாம். சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துக்காகவே ஒரு பெரிய பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல அதிக அளவு ஆட்களை எடுக்க போறது உறுதிங்க. நீங்களும் பயப்பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்துல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்தி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனல் உடனே மீண்டும் ஒரு நாளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.